என் வீட்டம்மா வந்து நல்லா இருக்கான்னு கேட்டப்பெல்லாம் அப்படியே பெரிய இந்த சிவாஜி கணேசன் மாதிரி இப்படி பார்வை பார்த்தேன். இங்கே வந்து சட்டியை கலட்டி விட்டாங்க. உப்புள்ள உரப்புள்ள ஒன்றும் இல்லை, தலையில் நின்று குட்டி பள்ளி அடித்த மாதிரியே இருக்குது. வேணும் எனக்கு டெல்லி வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு உப்பு உரப்புள்ளாத சாம்பார். அங்கிட்டு ஓரமாக அரைச்சிக்கிட்டு ஒரு சாம்பார். இப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நல்லா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அடிவயிறு பேருக்கு ஒரு உரப்பு இல்லை, இல்லாததுக்கு இதே வீடியோ ஓடுதா? பச்சை மிளகா இல்லை டச் பண்ணுங்க, உங்களுக்கு டச் ஆகும். மேலே ஏற்று பிரைட்னஸ் யூடியூப்ல போடுறீங்களா? டெல்லி மகிழ்ச்சியின் ஏமாற்றங்கள். போகும்போது சிரிப்போடு வந்து போகும்போது அழுகையோடு செல்கிறோம். சாப்பாட்டு சோகத்திற்கு வஞ்சகம் எதில் செய்திருக்கிறார்கள் உணவில். இட்லி, அது இத்தாலியின் வெடிகுண்டு. அந்த சாப்பாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அங்கே கொடுத்தாங்க சாப்பாடு, அது வெரைட்டியாக கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. வெரைட்டியாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு வெரைட்டி அடிச்சு விட்டாங்க. 4 நாளா செமிக்க முடியல. தூங்கும்போது கூட ஏப்பம் 20 ஏப்பம் வருதுக்கியா. குடல் ஆஞ்சா பரவாயில்ல, குடல் கில்லுன்னு இருக்கியா. எறும்பு ராணாட்டார் முறுக்கு கம்பிகள் போல. சார் அப்புறம் காலை பாஸ்தான்னு ஒன்று கொடுத்து தமிழ்நாட்டுக்கு பாஸ் ஆகி போக விடாம ஆக்கிட்டாங்க. என்னைய கிராமத்துல வந்த ஒரு ஆட்டுக்குட்டி, வயசான குட்டி அங்கிட்டு ஓரமா உட்காந்து ஓலம் போட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஒரு அப்பாவி மனுஷன் கிடைச்சிருக்கு, அதை போட்டு மந்திரிச்சுக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து கொலைய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு உள்ளந்தலையில. திருப்பி கூப்பிட்டு பேசுறாப்ல. இந்த பார்வையை பாரு, நல்லா ஆட்ட காவாண்ட மாதிரி பாக்குறத. முடிச்சிடும். ரொம்ப லாங்க போனா